2.5 மணி நிலவரப்படியே தமிழகத்தில் 63.7% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ராஜேஷ் லக்கானி சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் அதிகபட்ச வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 1967ஆம் ஆண்டு தேர்தலில் 76%க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவானதுதான் அதிகபட்சம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த தேர்தலில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணித்ததன் காரணமாக அவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவானது. இப்போ 2.5 மணிக்குள்ளாகவே 63% கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு இருக்கிறது, 1 மணி நேரம் அதிகமாக. நிச்சயமா அதை விட அதிகமான ஒரு வாக்குப்பதிவு இந்த முறை தமிழகம் பார்க்குமா? ஒன்று. இரண்டாவது, 67 ஆனதை போல ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக மக்கள் வாக்களிக்கிறார்களா அல்லது என்ன காரணமாக இருக்க முடியும்? நிச்சயமா இது 80% மேலே, கிட்டத்தட்ட 80லேருந்து 85% வரைக்கும் போகலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் தெரியுது. ஏன்னா இப்போவே 63% மேலே போயிருக்கு. அதன் காரணமாக இது இருக்கலாம். ஆனால் இது ஒரு கட்சி ஒரு அரசு மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா அதிகப்படியான வாக்கு சதவீதம் என்பது அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்னா இது ஆட்சி மாற்றத்துக்கு தான் பண்ணுவாங்க, இல்லை ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக போடுவாங்க அப்படின்னு நம்ம வெறும் வாக்கு சதவீதத்தை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சியும் வேறு வேறு பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் பல அம்சங்கள் தேர்தலில் இருக்குது. அதனால் ஒரு இதை மட்டும் வச்சுட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. 19 அதுக்கப்புறம் நிச்சயமாக பார்க்க முடியும் என்ன மாதிரியான வித்தியாசங்களை இது ஏற்படுத்தியிருக்கு இந்த அதிகப்படியான வாக்கு சதவீதம். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருந்ததுன்னா வாக்குப்பதிவு அதிகம் இருக்கிறப்போ மாற்றத்துக்கான இது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு இஷ்யூஸ்னு வந்தால் ஒரு அப்போசிஷன் பர்டிகுலர் பார்ட்டிக்கு இவ்வளோ போகும், அதனால அந்த பார்ட்டி வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது, இஷ்யூவும் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஜென்ரலாக வாக்குப்பதிவு அதிகமாகுது அப்படின்னா இது ரொம்ப 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 பாராட்டப்பட வேண்டிய விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். எலெக்ஷன் கமிஷன் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஜென்ரலாவே யூத், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றாங்க எலக்டரல் ப்ராசஸ்ல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். 3 மணி நிலவரப்படி பார்த்தா நிறைய மாவட்டங்கள் 70 நெருங்கிடுச்சு, கடலூர், திண்டுக்கல் எல்லாம். ஸோ 80 to 85 ஈஸிலி பாசிபிள். அதுவும் கொட்டு மழையும் பொருட்படுத்தாம இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல, நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மழை கூட பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணமாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு சொல்றீங்க, மிகப்பெரிய போல் இஷ்யூஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அலையும் இல்லை அப்படிங்கும் போது மக்கள் இந்த அளவிற்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்துவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தன்னுடைய பிரச்சாரத்தை அதிகப்படுத்தியிருக்கு. அதே போல் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அனைவரும் ஓட்டு போட்டு வந்த உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் ஓட்டு போட்டேன், நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் எல்லாம் ட்வீட் பண்ணுறாங்க. அதனால அதிகப்படியான ஆட்கள் சரி இதில் என்ன தான் இருக்குது இந்த இதில் அப்படின்னு ஓட்டு போட்டு தான் பார்ப்போம், அந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலையும் கூட வரலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைத்தளங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. எலெக்ஷன் கமிஷனும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் நடந்த இந்த எலெக்ஷனில் இந்த முறை தான் இது அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறோம். அதுதான் இதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இப்போ பார்க்குறோம். 63% மேலே 2.5 மணிக்குள்ளே வந்திருக்கு. நிச்சயமாக 6 மணிக்கு மேலே 80-85 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு சமூக கடமை, இது ஒரு ஜனநாயக கடமை அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் மக்களுக்கு வந்திருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சொன்ன மாதிரி ஜெனரேஷன் நெக்ஸ்ட், இளைஞர்கள், இளைய சமுதாயத்துக்கு அந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது வந்திருக்கு, விழிப்புணர்ச்சி. அதோட ரிசல்ட் தான் இந்த மாதிரி ஹை போலிங்லாம். இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? எதனால இளைஞர்கள் இந்த அளவுக்கு? ஏன்னா இப்போ இந்த முறை வாக்காளர்கள்ல 18லேருந்து 29 வயது வரையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள் மட்டுமே 23% இருந்தது. ஆக இந்த 23% வாக்காளர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த தேர்தல் மேல இவ்வளவு ஆர்வம் காண்பிக்க, இதற்கு முன்னாடி இருந்த கூட வந்த எலெக்ஷன்ஸை விட இதுல அதிகமான ஆர்வம் காண்பிக்க என்ன காரணம்? ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லலாம். அதுல இருந்தா ஒரு ட்ரெண்ட் பாக்குறேன் நான். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் வருது, அது ஒண்ணு. அண்ட் தி ப்ளூமிங் ஆஃப் சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், அது வளர்ச்சி, அதோட தாக்கம், அது ஒரு பெரிய விஷயம். இது ரெண்டுமே சரி, இப்படி ஒரு எலக்டோரல் ப்ராசஸ் நம்ம கண்ட்ரியில் நடக்குது, நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை எல்லாருக்குமே உண்டாக்கி இருக்கு.
அண்ட் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு ரைட்டரா இமேஜின் பண்ணிட்டு தான் எழுதுறாங்க. ஃபேஸ்புக் ஆகட்டும், மிச்சம் வாட்ஸ்அப் ஆகட்டும், எல்லாம் தன்னை ஒரு ரைட்டராவோ தன்னை ஒரு இதுவாவோ, சரி தான் இதை அனலைஸ் பண்ணலாம், இந்த ஒரு இஷ்யூ நம்ம எடுத்து பேசலாம், இந்த ஒரு இஷ்யூ எடுத்து நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் பரிமாற்றம், கருத்து பரிமாற்றங்கள் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருது, டெவலப் ஆயிடுது அவங்க மனசுக்குள்ள. சரி, இட்ஸ் a good process. இட்ஸ் ஆஃப்டர் ஆல் நம்ம கண்ட்ரி நம்ம எலக்டோரல் ப்ராசஸ்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க இளைஞர் சமுதாயம். ஆட்டோமேட்டிக்கா யூ see the increase in polling. போக 1 கோடிக்கு மேல இளைஞர்கள் இருக்காங்க இந்த வாக்கு இன்னைக்கு பதிவு பண்ணக்கூடிய ஓட்டுல. அதனால அது அதே போல 21 லட்சத்துக்கு மேல ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வாக்குச்சாவடிக்கு போகணும், அங்கே தங்களுடைய வாக்குகளை செலுத்தணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த சோசியல் மீடியா, அது போல ஒரு உந்துதல், ஒரு மாற்றத்தை பார்ப்போமே, நம்ம ஓட்டு போட்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போமே அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகம், இதெல்லாம் இந்த இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு இருக்கிறாங்க. அது வாக்கு எண்ணிக்கையில் அதிகரிச்சுட்டு இருக்கு. முதல்ல ஒரு இக்னரன்ஸ் இருந்தது, அப்புறம் ஒரு அவர்ஷன் இருந்தது, வெறுப்பு கூட இருந்தது. பாலிடிக்ஸ்னா என்ன, பெரிய பாலிடிக்ஸ் மேல ஒரு அவர்ஷன் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்ல. people are interested in politics nowadays. youngsters நிறைய பேர் வராங்க. சோ தேர்தல் ஆணையத்துடைய அந்த 100% வாக்கு அப்படிங்கிற கனவிற்கான வாய்ப்பு ஏதாவது நீங்க பார்க்கிறீங்களா? அதாவது 100% என்பது நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது எந்த ஒரு அமைப்பிலையும். அது ஒரு இலக்கு, 100% அடைவோம் என்பது நல்ல ஒரு இலக்கு தான். நிச்சயமா இதுக்கான வேலைகளை எலெக்ஷன் கமிஷன் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல 100% அவர்கள் எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், அதே போல செயலி, ஆப்ஸ்ல மூலமாக உடனடியாக நீங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாக்கு இதில். அதே போல் உங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டைக்கான இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் 1950 நம்பர், அதில் ஃபோன் பண்ணி தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனால அதிகமான இளைஞர்கள் அதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா பெரிய அளவில் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இப்போ செய்தியாளர் சந்திப்பிலேயே கூட அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறார், மாவட்ட ரீதியான லிஸ்ட் சொல்ல முடியுமா, ஓட்டிங் பர்சன்டேஜுடைய லிஸ்ட் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது, நான் அதை குரூப்ல போட்டுறேன், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த அளவிற்கு தேர்தல் ஆணையம் ஒரு டெக்னோ சேவியா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நோ டவுட். ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க முடியும்? நாம் ஏற்கனவே பேசியதை போல தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துகின்ற ஏற்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவதை போல இந்த பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கோ அல்லது மற்ற கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை போல தேர்தல் ஆணையம் எந்தெந்த விஷயங்களில் சரியா செயல்படலையோ அதற்கான ஒரு மாற்று சக்தியாக இந்த டெக்னாலஜி இருக்க முடியுமா? அதை எலெக்ஷன் கமிஷனும் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வாக்காளர்களை ஈர்க்க முடியுது, வாக்குச்சாவடிக்கு வாக்கு போடுங்கன்னு. ஆனால் அதே டெக்னாலஜி வச்சுட்டு இன்னும் பணப்பட்டுப்பாடை தடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. மேபி அவங்க சாலையில் போகக்கூடிய வாகனங்களை நிறுத்தி அதில் என்ன சோதனை பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், அதை அப்லோட் பண்ணலாம், வைக்கலாம். இந்த மாதிரியான தவிர தேர்தல் ஆணையத்திற்கான அதிகாரங்கள் இன்னும் பரவலாக்கப்பட்டு அவர்கள் மாற்றங்களை கொண்டு வந்தால், இப்போ எப்படி நீங்க இலவச திட்டங்களை கொடுக்க போறீங்க, அதுக்கான ரெவன்யூ எங்கிருந்து வருது, அதை ஒரு பப்ளிக், ஒரு லாயர் கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டாக்கி இருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை, இலவசங்களோ மற்ற பணப்பட்டுவாடவோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாற்றம் வரும் இந்த தேர்தல் அணுகுமுறையில். அதன் மூலமாக 100% இலக்காக எட்டலாம். அதே போல தங்களுக்கான ஆட்சியாளர்களை அமைத்துக்கொள்ள வசதிகளை, மக்கள் தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடியும். இந்த தேர்தலில் இத்தனை சதவீதம் மக்கள் அதிகமாக வாக்களிப்பதன் பின்னணி காரணம் இதுவாக இருக்க முடியும். இப்போ 67 இருந்ததை போல ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்களா, அல்லது மற்ற கட்சிகள், மற்ற மாற்று அணிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சொல்வதை போல ஒரு ஊழலற்ற ஆட்சி, வெளிப்படையான நிர்வாகம் என்பதற்காக வாக்களிக்கிறார்களா? என்ன காரணமாக இருக்க முடியும்? இவ்வளவு பேர் வெளியே வாக்களிக்கிறாங்க, மழையை கூட பொருட்படுத்தாமல் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் இந்த அளவிற்கு இதன் மேல் ஆர்வம் காட்ட என்ன காரணமாக இருக்க முடியும்? இல்ல, மனப்பூர்வமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விழிப்புணர்வு, உணர்ச்சி தான். அண்ட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜெனரலாவே இளைய தலைமுறைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு விழிப்புணர்ச்சி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ நம்மளும் இந்த நாட்டோட எலக்டரல் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆயிருக்கு. ஓவராலாவே நல்லவர்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு.
பட் தமிழ்நாடு ஸ்பெசிபிக் அப்படின்னு பாக்குறப்போ the last 40-47 years அப்படின்னு பார்த்தா இட்ஸ் a two party this or that அப்படின்னு தான் போயிட்டு இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஃபெட்டப் ஆகிற ஃபீலிங் இருக்கலாம் சில மக்களுக்கு. இது வந்து ரிசல்ட் வந்தா தான் தெரியும். இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் நம்ம வந்து பெருசா வந்து முன்னேற்றம்னா வளர்ச்சினோ பெருசா இல்ல. சரி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து சாய்ஸஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. 6 முனை போட்டியா இருக்கு. அந்த மாதிரி அந்த சாய்ஸஸ் ஃபீல் பண்ணி அவங்க அந்த சூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது ரிசல்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஹங் அசம்பிளி வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட். சோ மாற்றத்தை எதிர்பார்த்து ஜனங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். சோ ரிசல்ட்டை பொறுத்து இது மாற்றத்துக்காக வந்த கூட்டமா என்ன காரணம் அப்படிங்கிறது ரிசல்ட் பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அண்ட் ஜெனரலா அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் as of now நாம பார்க்கும்போது இந்த சிறிய கட்சிகள் தங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்ள இந்த வாக்கு சதவீதம் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சந்தேகமே இல்ல. ஏன்னா இந்த முறை அவங்க தனி அணி என்று நிறைய கட்சிகள் இறங்கியதன் காரணமே ஓட்டை பிரிக்க முடியும், தங்களுடைய பலத்தை காண்பிக்க முடியும். ஆக்சுவல் ஸ்ட்ரெங்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க காண்பிக்க முடியுங்கிறத விட அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஸ்ட்ரெங்த் என்னங்கிறது. சோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சமிக்ஞைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்க இன் ஃபியூச்சர் எப்படி என்ன பிளான் பண்ணலாம், மக்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், மக்களுடைய விஷயங்கள் எப்படி நம்ம போராடணும் மக்களுக்காக அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்ட்ரெங்த் இந்த பேஸா வச்சுக்கிட்டு அவங்க ஃபர்தரா எப்படி வளரணுங்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கலாம் எல்லா கட்சியுமே. இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள்ல நிறை குறைகள் அப்படின்னு நீங்க எதை பார்க்கறீங்க? நிறை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கேம்பெயின், அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஈடாக போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் நடக்குது, மே 16 வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களோட மிகப்பெரிய கேம்பெயின் நேரடியாகவும் சரி விளம்பரம் மூலமாக வலைதளங்கள் மூலமாக எல்லா டெக்னாலஜியை பயன்படுத்தியும் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய பாசிட்டிவ் சைட். மற்றபடி டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடாவை இதுவரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பல இடங்களில் தாராளமாக கொடுத்துட்டு இருக்காங்க 300 ரூபாய் 250 ரூபாய் 200 ரூபாய் என்று. ஸோ அதை மட்டும் இன்னும் கண்ட்ரோல் பண்ணாமல் தவிக்கிறது வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் ஜனநாயகபூர்வமாக நடத்தப்பட வேண்டிய தேர்தலில் இந்த மாதிரி பணங்களை கொடுத்து பணநாயகமாக மாற்றக்கூடிய அரசியல் நடந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுப்பதற்கான எல்லாவித முயற்சியும் எடுக்கணும். அப்போதான் அது வந்து ஒரு முழுமையான ஜனநாயகபூர்வமான வாக்கு அளிக்கக்கூடிய அமைப்பாக மாறும் தேர்தல் என்பது. நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா வன்முறைகள் குறைஞ்சுக்கிட்டே வருது. தேர்தல் காலத்து வன்முறைகள் இன்னும் சொல்ல போனா 2011 கூட வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம் நம்ம வன்முறைகள். பட் இந்த வாட்டி சுத்தமா இல்ல. ரொம்ப வெரி சின்ன ஒரு வயலன்ஸ் சொல்ல முடியாது, சின்ன இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அது வந்து சொல்ற அளவுக்கு இல்லங்கிறாரு. கரெக்ட் தான். அது ஒன்னும் பெருசா சொல்லி ரிப்போர்ட் பண்ணி பெரிய ஒரு இது பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அதுல. சோ அந்த விதத்துல எலெக்ஷன் கமிஷனை பாராட்டி ஆகணும். அப்புறம் இன்னொன்னு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி இந்த தேர்தலில் பண்ண மாதிரி லாஸ்ட் தேர்தல்லாம் பண்ணல. ரொம்ப நல்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க. பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் குறை சொல்லணும் அப்படின்னா 2 குறை ரொம்ப முக்கியமான குறை, ரெண்டுமே பெரிய குறைகள். நான் சொல்றது வந்து பணப்பட்டுவாடா, அதை நிறுத்தணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து ஆகணும் அவங்க. இன்னொன்று இந்த இலவசத்தையும் நிறுத்தி ஆகணும். தேர்தல் அறிக்கையில் இலவசம் சொல்றதுங்கிறது வந்து இட் இஸ் அது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லவே முடியாது. அது சாத்தியமா? தேர்தல் ஆணையத்திற்கு அது சாத்தியமா? இப்போ நான் ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில இதையெல்லாம் தான் சொல்ல முடியும், இதையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடியது அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டா? பண்ணலாம். அந்த சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது நடக்கும். இல்ல அது என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் மக்கள் நல திட்டங்கள், இலவசம்ன்றது மக்கள் நல திட்டங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து கிரைண்டரோ மிக்சி இல்லாதவங்களுக்கு அது கிடைப்பது வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வேலைப்பளுவை குறைக்கிறதா இருக்கலாம். அதை வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பண்றோம்னு சொல்லி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இல்ல முன்னேறி இருக்கிறோமா சமூக ரீதியாகன்னு பார்க்கறது ஒரு ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணாதான் அது கண்டுபிடிக்க முடியும். பட் இலவசங்கள் நிச்சயமாக வந்து ஒரு அட்ராக்ஷன் தான். அதாவது எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எங்களை தேர்ந்தெடுங்க. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இலவசங்களை வாரி வழங்குறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது எந்த அளவுல சாத்தியம் சொல்றீங்க? இப்போ நீங்க அந்த தீர்ப்பை செயல்படுத்தினாலே அது சாத்தியம், அது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே அது வந்து இலவசங்கள் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காவே. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உணவகம் 1 ரூபாய்க்கு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு புளி சாம்பார் சாதம் அப்படின்னா அந்த உணவகங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பிச்சைக்காரங்களும் அதிகமாகிட்டு தான் இருக்காங்க. பிச்சைக்காரங்களும் குறையிலையே. இப்போ யாருக்கு அது போய் சேரணும்? அந்த உணவு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணும். அதான் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கீ. எதையுமே ஒரு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணா அதுக்கான உண்டான எஃபெக்ட் இருக்கும்.
அந்த மாதிரி ஈசி வந்து எலெக்ஷன் கமிஷன் பொறுத்தவரை இலவசங்களை வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் யூனிவர்சலா பண்ணக்கூடாது. யாருக்கு அது தேவையோ அவங்களுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணா அதை வந்து அலோவ் பண்ணலாம், அது தவறு கிடையாது. அது ரெகுலேட் பண்ணணும், அது ரெகுலேட் பண்றது எலெக்ஷன் கமிஷனால தான் முடியும், அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த போல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சிறிய கட்சிகளுக்கு பயன்படும் அப்படிங்கறத நாம ஏற்கனவே பேசணும். திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு இந்த பர்சன்டேஜ் எப்படி அது நிச்சயமா அது வந்து என்னன்னா அவங்க சிறிய கட்சிகள் அடுத்த முறை அவங்க கிட்ட போய் கூட்டணி வைக்கும் போது அதிகம் பார்கெயின் பண்ண முடியாது. உங்களுடைய பர்சன்டேஜ் இவ்வளவுதான், நான் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்கேன், இப்படிதான் வந்து கடந்த பல ஆண்டுகளாக தேர்தலில் கூட்டணி அமைக்கும் பொழுது பேசக்கூடிய விஷயங்கள் இதாக இருக்கு. ஸோ இந்த சிறிய கட்சிகளுக்கு தான் அதிகமாக பயன்படும். பெரிய கட்சிகள் அதே போல சிறிய கட்சிகளை மடக்கி வச்சுக்கலாம். நீங்க இவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னா அதை விட நாங்கள் இன்னும் அதிகமாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இது வந்து மாறப்போறது இல்லை. இது அதிகம் வாங்கினால திமுகவோ அதிமுகவோ இன்னும் கொஞ்சம் பலம் பெறும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவர்களுடைய வாக்கு வங்கிகள், நிலையான வாக்கு வங்கி இருக்கு. அதே போல அவங்க கடந்த 5 ஆண்டுகளில் செயல்பட்ட திட்டங்கள் இருக்கு. அதே போல செயல்படுத்தப்படக்கூடிய விஷயங்களை சொல்லி வாங்குறாங்க வாக்குகள். ஸோ அதனால இந்த இரு கட்சிகள் மேலதான் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. இந்த கூட்டணியை மூன்றாவது கூட்டணி மாற்று கூட்டணி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து அவர்கள் நிலையாக இருந்து செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் அடுத்த எலெக்ஷன்லயாவது வருவதற்கு வாய்ப்புகள் தென்படுது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ இந்த போல் பர்சன்டேஜுக்கும் அரசியல் மாற்றத்திற்கும் நேரடியான தொடர்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சொல்ல முடியாது. பெரிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த போல் பர்சன்டேஜ் வந்து எச்சரிக்கை மணியாக கூட இருக்கலாம் நாளைக்கு. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து டிராப் ஆகுறது அவங்களுக்கு கெயின் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேங்கிறது ஒரு 25% ஸ்டாண்டர்ட் ஷேர் அப்படின்னு இருக்கு. பட் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 22% வந்தது, அது 3% குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய கட்சி என்னோட எப்பவுமே எனக்கு 25% உண்டு அப்படின்னு அவங்க வந்து இருக்க முடியாது. ஸோ பெரிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான் சின்ன கட்சிகள் வளர்றது. அது வளரக்கூடிய வாய்ப்பு இந்த எலெக்ஷன்ல நிறையவே இருக்கு. தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் ஏற்கனவே அவர் சொன்னார் ஒரு சில பகுதிகளில் வாக்குப்பதிவு மிகவும் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் வந்து 63.7 இருந்தாலும் கூட ஒரு சில தொகுதிகளில் 40% கீழாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பிளக்சுவேஷன் எதனால இருக்கிறது? அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகள் சரியா அட்ரஸ் பண்ணாதனாலயா, இல்ல அந்தந்த பகுதிகளில் வந்து தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறதா? இந்த பிளக்சுவேஷன் எதனால இருக்கிறது? ஒரு பக்கம் பெருசா கொண்டாடுறோம், இன்னொரு பக்கம் இப்படியும் இருக்கிறதுன்னு அவரே தன்னுடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறார். என்ன காரணமாக இருக்கிறது? இது எல்லா எலெக்ஷன்லுமே நடக்கிறது தான். யூனிவர்சலா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் ஒரே மாதிரி காமிக்காது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கம்மியா இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அதிகமா இருக்கும். பட் கம்மியா இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரீசன் சொல்லலாம். மக்களுடைய மனப்பான்மை சொல்லலாம், வேட்பாளர்களுடைய தகுதிகள் சொல்லலாம், கட்சிகள் எப்படி அங்க போய் மக்கள்கிட்ட கேம்பெயின் பண்ணாங்க, கட்சிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ்லி, அதெல்லாமும் பார்ப்பாங்க ஜனங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு வெறுப்பு உணர்வுல என்னத்த ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இருக்கலாம். சோ மெனி ரீசன்ஸ் ஆர் தேர். ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு தேர்தல் அப்படின்னா பாதி இப்படி இருக்கும், பாதி அப்படி இருக்கும். அது பட் ஓவராலா நம்ம ஸ்டேட் ஆஸ் ஸ்டேட் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்தல் பொறுத்தவரை இட்ஸ் வெல்கம் டெவலப்மெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து லோக்கல் பிரச்சனைகள் சார்ந்தது. இப்போ உதாரணத்துக்கு 4 மாவட்டங்களில் மழை அதிகமாக பெஞ்சனால வாக்களிக்க ஆட்கள் போகலன்னு சொல்றாங்க. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய காலநிலை பிரச்சனைகள், ஒரு சில இடங்களில் வந்து சாலைகள் போடப்படாமல் இருக்கலாம், இல்லை அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படாமல் இருக்கலாம். அதனால அவங்க வந்து வெறுப்பு காமிக்கலாம். இந்த மாதிரி போட்டு என்ன ஆக போகுது, மாற்றம் என்ன வரப்போகுது. ஆனால் அது வந்து இந்த ப்ராசஸில் நீங்கள் உள்ளே வந்தால் தான், அதாவது ஓட்டு போட்டு நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம், அது மாற்றம், அது அவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில் அவங்க வந்து போட்டால் அவங்க எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிச்சயமாக செயல்படுத்த முடியும் நம்புகிறாங்கன்னா செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. அதை செய்யாமல் நான் வந்து ஓட்டே போட மாட்டேன், இல்லை எனக்கு இது தேவையில்லை அப்படின்றது வந்து சரியான அப்ரோச்சாக இருக்காது. அது மாற்றம் வரும். நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான வேலைகள் இறங்கியிருக்காங்க, இளைஞர்கள் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க, மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். மக்களுடைய மனப்பான்மை மாறணும், மாற்றங்கள் வரும் எதிர்பார்க்கும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் ஓவராலான ஆவரேஜ் 63 அப்படின்னு சொன்னாலும் கூட தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற அரவக்குறிச்சி தொகுதியில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அதே போல தஞ்சாவூர்ல ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பர்சன்டேஜ்ங்கிறது ஒட்டுமொத்த தமிழக ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிறது. இப்ப தஞ்சாவூரை எடுத்துக்கொண்டா அது வந்து 65 கிராஸ் பண்ணுது, ஒட்டுமொத்த ஆவரேஜை விட அதிகமாக இருக்கிறது.
ஸோ என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போ சில கட்சிகள் சொல்றாங்க இந்த 2 தொகுதிகள் மட்டும் இல்ல, பேரளவிற்கு செய்திருக்கிறீர்கள், ஒத்திவைத்தால் 20 தொகுதிக்கு மேல நீங்க ஒத்தி வச்சிருக்கலாம் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அதுல அதற்கான முகாந்திரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜோவியல், அதாவது ஜோக்கா சொல்லணும்னா பணப்பட்டுவாடாக இருக்கலாம். ஏன்னா எல்லா கட்சிகளும், இந்த 2 பெரிய கட்சிகளும் கொடுத்திருக்கிறதாக மக்கள் அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க. அதே போல் டோக்கன்லாம் காமிச்சாங்க. ஸோ அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அந்த பகுதியில் நமக்கு சரியா தெரியல, அது 19 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது இந்த நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த 2 தொகுதிகளுமே இப்போ தேர்தலுக்கு போயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட இதே நிலைமை தான். நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த 65% அதிகமாக தான் இந்த 2 தொகுதியிலையும் வந்திருக்கக்கூடும். ஸோ இது ஒன்றும் பெரிய அதிசயிக்கத்தக்க அல்ல வியக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை. ஆனால் மாற்றங்களை அந்த பகுதி சந்திக்கும்னு நினைக்கிறோம். தேர்தல் ஆணையம் இந்த 18 மற்ற கட்சிகள் சொன்னது போல 18ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான நிலவரம். இப்போ 23 தேர்தல் வச்சிருக்கனால இந்த 2 தொகுதிக்கும் மற்ற தொகுதிகளுடைய அந்த வாக்குகளுடைய இது எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் அந்த 2 தொகுதியிலையும் பிரதிபலிக்கலாம். நன்றி நன்றி திரு ஸ்ரீகுமார், நன்றி திரு ஹரன். நம்முடைய விவாதத்தில் பங்கேற்று வாக்குப்பதிவு சதவீதங்கள் எந்த விதத்தில் தமிழக அரசியல் களத்தையும் அல்லது மக்களின் மனநிலையும் எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது, எந்த அளவிற்கான மாற்றங்கள் இதில் சாத்தியம் அப்படிங்கிறது பற்றின பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.